ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து நான் புரோட்டீன் நட்ஸ் பவுடர் எப்படி பண்றது அப்படிங்கிறது என்னோட வெர்ஷன்ல நான் காமிச்சிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் வந்து இங்க நான் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நல்லா தோல் உரிச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து சோக் பண்ண டைம் இல்ல ஓவர் நைட் அப்படின்னா 2 ஹவர்ஸ் நீங்க ஹாட் வாட்டர்ல போட்டு வச்சீங்கன்னா, ஹாட் வாட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ்ல நல்லாவே உங்களுக்கு ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு, நல்லா கிளீனா ஒயிட் பாதாம நம்ம எடுத்துக்கலாம். இது கூட நமக்கு தேவைப்படுற நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வெறும் நட்ஸ் மட்டும் இல்ல. சீட்ஸ் கூட நம்ம இதே ரெசிபிலே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பாதாம், பிஸ்தா அப்புறம் வால்நட் இது வச்சு தான் பண்றேன். ஸோ இப்போ பாதாம், பிஸ்தா அண்ட் வால்நட் இது மூணுமே நமக்கு என்ன மாதிரி நட்ஸ் தேவையோ, இப்போ பசங்க எந்த நட்ஸ் சாப்பிட மாட்டாங்களோ அதை வந்து இந்த பவுடர்ல நம்ம இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ இது இன்னைக்கு வந்து நான் ஓடிஜில இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்க வந்து தனித்தனியா கடாயில கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனி இண்டிவிஜுவல் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து நீங்க தனியா என்னெல்லாம் போடுறீங்களோ இண்டிவிஜுவலா நீங்க வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓடிஜி வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இது இப்படி எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு வந்து இதுல காமிச்சிருக்கேன். ஒரே ட்ரேலே நமக்கு வேலை முடிஞ்சிடும் இதுன்னா. ஸோ இதுல ஓடிஜில வந்து 180 டிகிரிஸ்ல வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இன் பிட்வீன் மட்டும் ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நல்லா கிளறி கொடுத்துருங்க. அப்போ வந்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனா உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிடும். இது கூட நம்மளோட பவர் ஹவுஸ் இன்கிரீடியன்ட் வந்து மக்கானா. மக்கானா வந்து ரொம்ப ஒரு புரோட்டீன் ரிச் ஒரு ஐட்டம். ஸோ அது வந்து கண்டிப்பா நீங்க வந்து சேர்த்துக்கணும் உங்களோட டயட்ல. ஃபைபர் ரிச் பிளஸ் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ மக்கானாவையும் நான் அதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிரன்ச்சியா உடையிற அளவுக்கு நம்ம வந்து அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமா ஆற விட்டுக்கலாம். லைட்டா சூடு கொஞ்சம் இறங்கின பிறகு நம்ம வந்து மிக்சியில போட்டு பல்ஸ் மோட்ல நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பல்ஸ் மோட் இல்லாம நார்மலா மிக்சி அரைக்கிற மாதிரி அரைச்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பவுடரா நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இங்க வந்து நான் ஸ்வீட்னஸ்க்காக இன்னைக்கு பனங்கல்கண்டு பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்றேன். மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து மில்க் பவுடர் ஒரு எக்ஸ்ட்ரா கிரீமினஸ்க்காக நான் இதை ஆட் பண்றேன். நீங்க ஸ்கிப் பண்ணோன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் பவுடர் அது கூட வந்து நான் பனங்கல்கண்டு நீங்க பனங்கல்கண்டு உங்களுக்கு அவைலபிளா இல்லைன்னா நார்மல் ஒயிட் சுகர் போட்டு நீங்க பாதாம்லாம் அரைக்கும் போதே நீங்க அதையும் சேர்த்து அரைச்சாலே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடர் ஆகும் உங்களுக்கு நம்மளோட நட்ஸ் பவுடர். இப்போ நான் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்றேன். ஏலக்காய் தூள் வந்து நான் சர்க்கரையில போட்டு அரைச்சு வச்சிருப்பேன். ஸோ அதோட ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி குங்குமப்பூ கூட நீங்க இதுல போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பவுடரை இன்னொரு வாட்டி நம்ம மிக்சியில போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர்